இந்த ஒரு வாரமாக இந்த ஒரு டாபிக் தான் கரண்ட்டாக ட்ரெண்டிங்கில் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி என்னென்ன டாபிக்னு கேட்டிங்கன்னா, மகா கும்பமேளா. இது பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் பயங்கரமாக நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னுமே நடக்க போதா கிட்டத்தட்ட இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கும்பமேளா நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா இன்னும் 44 நாளைக்கு நடக்க போதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்னலாம் நடக்க போகுது, இது எதனால் வந்தது, அது எல்லாத்தையும் இந்த ஒரு வீடியோவில் டீப்பாக பார்த்துலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு உங்களோட லைக்கை கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தமிழ்நாட்டில் எப்படி பொங்கல் அவ்வளோ ஃபேமஸோ அதே மாதிரி தான் உத்தரப்பிரதேசத்தில் மகா கும்பமேளானா ரொம்ப ஃபேமஸ்ஸு. இது எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. இது பார்த்தீங்கன்னா 144 வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் நடக்குது. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா கும்பமேளா மகா கும்பமேளான்னு 2 டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்குது. நான் அதையும் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஒரு கும்பமேளா பார்த்தீங்கன்னா இனிமேல் அதாவது இதுக்கப்புறம் எந்த ஆண்டு நடக்கும்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அது பார்த்தீங்கன்னா 2169 தான் இந்த ஒரு கும்பமேளா பார்த்தீங்கன்னா அகைன் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வரைக்கும் நம்ம உயிரோடு இருப்போமா இருக்க மாட்டோமான்னு கூட தெரில. இன்னும் 144 வருஷம், அதாவது இவ்வளோ வயசு வரைக்கும் நம்மளால் வாழ முடியுமான்னு தெரில. ஸோ ஆனால் இந்த அதிசயங்கள் நடக்குது. ஸோ அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஒரு ஃபெஸ்டிவலுக்கு பார்த்தீங்கன்னா பல அகோரிகள்லாம் வருவாங்க. ஸோ இமயமலையிலேருந்து எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ எல்லா அகோரிகள் எல்லாருமே வருவாங்க. ஸோ முனிவர்கள் எல்லாருமே வந்து இந்த ஒரு நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா கலந்துக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இதில் என்ன ஹைலைட்னா இந்த ஒரு நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 40 கோடி கிட்ட இருக்காங்க. ஸோ 40 கோடிக்கு மேலே மக்கள் பார்த்தீங்கன்னா கலந்துக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஒரு நாளும் அங்கே பார்த்தீங்கன்னா 40 கோடி மக்கள் இருப்பாங்கன்னா ஒரு முனிவர் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 40 கோடி மக்களும் அதையே ஃபாலோ பண்ண போகிறாங்கன்னா அந்த தண்ணியிலேருந்து இறங்கி அப்படியே குளித்து அதை குளித்தாலே அந்த நம்ம செஞ்ச பாவங்கள் எல்லாமே போய்கிடும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பாவங்கள்லாம் போயிட்டாக்க இனிமேல் நம்ம நல்லதாக வாழலாம், நமக்கு இறந்தால் கூட டைரெக்டாக சொர்க்கத்துக்கு போகலான்னு ஒரு செய்தி அங்கே இருக்குது. அந்த ஒரு முனிவர் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு முனிவர் யாருன்னு கேட்டால் நாகசாது. இவங்க தான் இந்த ஓவரால் கூட்டத்தையும் கண்ட்ரோல் பண்ண போகிறவர். ஸோ இவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்களோ அதைத்தான் இந்த 40 கோடி மக்களும் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அப்போனா இந்த ஒரு முனிவருக்கு எவ்வளோ ஹைப் இருந்தால் இவ்வளோ மக்கள் இவரை ஃபாலோ பண்ணுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு மகா கும்பமேளா எப்படி நடக்க போதுன்னா 3 நதிகள் ஒன்றா சேரும் இடம், அதாவது வந்து முக்குடம்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த ஒரு இடத்துல தான் நடக்க போதா. அதாவது எந்தெந்த நதினா கங்கை, யமுனா, சரஸ்வதி. இப்போ சரஸ்வதியில் பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லை. ஸோ ஆனால் இந்த 2 நதிகள் இருக்குது. ஸோ ஆனால் ஆக்சுவலாக இந்த சரஸ்வதியும் சேர்த்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு 3 பிளேஸில் தான் நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. உத்தரப்பிரதேசம் இல்லாமல் சவுத் இந்தியா ஃபுல்லாக, அதாவது நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி கர்நாடகம் சரி எல்லா பிளேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா மக்கள் பார்த்தீங்கன்னா கலந்துக்க போகிறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா திரிவேணி சங்கமம்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தலைப்பில் தான் இந்த ஒரு பூஜை நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 44 நாளாக நடக்க போது 44 கோடி மக்கள் பார்த்தீங்கன்னா கலந்துக்க போகிறாங்க. ஸோ 109 கண்ட்ரி பார்த்தீங்கன்னா இதில் கலந்துக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ பேர் வந்தாக்கா அங்கே பார்த்தீங்கன்னா அதாவது இறப்புகள் ஏற்படுமேடான்னு கேட்டிங்கன்னா ஏற்படதான் செய்யும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் அரசு என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக ஒரு ஏரியாவே, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு குடிசையுள்ள ஒரு சிட்டியை உருவாக்கி வச்சுருக்காங்க தான் சொல்லணும். ஸோ அந்த ஒரு முதலமைச்சர் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க இந்த ஒரு வீடியோலேயே நான் உங்களுக்கு டீப்பாக சொல்லிடுறேன். அதாவது பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசோட முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 7000 கோடி பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது செலவு பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு செலவெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1000 கேமரா, அதாவது சிசிடிவி கேமரா பொருத்திருக்காங்க. ஸோ 1000க்கும் மேலே பார்த்திங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா அவசர சிகிச்சை கொண்டு வந்திருக்காங்க, அதாவது டெம்பரவரியாக. அதுக்கப்புறம் டெம்பரவரி 1000 போலீஸுக்கு மேலே இருக்காங்க. துப்புரவரி பணியாளர் 1000 பேருக்கு மேலே இருக்காங்க. ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா 1000க்கு மேலே பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாக செய்யப்பட்டிருக்கு. ஆம்புலன்ஸை கூட டெம்பரவரியாக தரமாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க தான் சொல்லணும். ஸோ எல்லாம் தரமாக இருக்குது. அப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உயிர் சேதங்கள் போக தான் செய்யும். ஏன்னா அவ்வளோ கூட்டம் இல்லை. ஸோ அதனால் உடல்நிலை சரியில்லாதவங்க கூட எல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். எப்படியும் 30 to 50 மெம்பர்ஸ் காலி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் ஃபஸ்ட்டு இருந்ததை விட இப்போ கண்ட்ரோல் பண்ணுறது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேலே பார்த்தீங்கன்னா இறந்துருந்தாங்கன்னா அந்த ஒரு நிகழ்ச்சி மகா கும்பமேளாவில். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணலாம்னு நினச்சிருக்கலாம். ஸோ 7000 கோடி ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு மகா கும்பமேளா நடக்க போகுது. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட முனிவர்கள் அப்படி என்ன பண்ண போகிறாங்க, நிர்வாணமாக பூஜை செய்ய போகிறாங்க. அதாவது எப்படின்னா ஒட்டு துணி இல்லாமல், அதாவது அவங்க கிட்ட எந்த ஒரு பொருளுமே இல்லாத ஒன்றும் இல்லாத முனிவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ஆடை கூட அணியாமல் அவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தண்ணீரில் இறங்கி பார்த்தீங்கன்னா குளிக்க போகிறாங்க. குளித்த உடனே அவங்க ஒரு பாவங்கள் அவங்க
செஞ்ச பாவங்கள் எல்லாம் போய்கிடுமா. ஸோ அவங்க இறந்தா கூட சொர்க்கத்துக்கு தான் டைரெக்டாக போகிறதா இது ஒரு ஐதீகமாக வச்சு ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இன்னுமே மக்கள். இது எதனால் வந்ததுன்னு பார்க்கலாமா. ஸோ கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த கதையை ஒன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தேவர்கள் இருப்பாங்க, இந்த ஒரு இமேஜில் பாருங்கள். இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அரக்கர்கள் இருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா இழுப்பாங்க. அந்த ஒரு உருளையை இழுத்த உடனே பார்த்தீங்கன்னா அது யார் அதிகமாக இழுக்கிறாங்களோ, யார் இதில் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு உருளையை இழுத்த உடனே பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா அமிர்தம் இருக்கும். ஸோ அந்த அமிர்தம் குடித்தாக்கா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாகா வரம் கிடைக்கும்னு ஒரு ஐதீகம் பார்த்தீங்கன்னா எழுதப்பட்டுள்ளது. ஸோ இதனால் அரக்கர்களும் சரி தேவர்களும் சரி சண்டை போடுவாங்க. சண்டை போட்டு யாருக்கு அந்த அமிர்தம் கிடைக்குதோ அவங்க தான் சாகாமல் இருந்து இந்த உலகத்தை ஆள போகிறாங்கன்னு அப்பயே ஒரு ஐதீகம் எழுதி வச்சுருந்தாங்க. இப்போயும் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு நதியில் குளித்த உடனே பார்த்தீங்கன்னா அவங்க பாவங்கள் அவங்க சொர்க்கத்துக்கு போவதோ சரியாக ஐதீகமாக நம்பிக்கிட்டு தான் செஞ்சுன்னு இருக்காங்க இன்னமும். இந்த மகா கும்பம் மேலே வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி மறக்காமல் சந்திர டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷனில் சந்திப்போம்.